எமது அழகான வீட்டுத் தோற்றத்தை விரிவான விளக்கத்துடன் உங்களுக்கு விளக்குகின்றேன். வாருங்கள் பார்ப்போம். இது எங்களுடைய ரோசா வகையின் இன்னொன்று. அது பார்த்தீர்களானால் நோயுத்த பசலை சாணம், மரக்கறி துவர்கள், மற்றது மண் பசலைகள் எப்படி அழகாக வளர்ந்திருக்க பாருங்கள். குருத்துகள் போடப்பட்டு நான் நினைக்கின்றேன். ஆனால் 2-3 நாளால் இதுவும் அழகான ரோஸ் பூக்கும். கொடி மாதிரி வளர்ந்திருப்பதை பாருங்கள். முதல் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கின்றது. பாருங்கள் எப்படி படர்ந்து கயிறில் எப்படி படர்ந்து செல்லுது பாருங்கள். அடுத்து இன்னொரு ரோஸ் பாருங்கள். பசலையோடு எப்படி படர்ந்து அழகான பூ உங்களுக்கு பார்ப்பீர்கள். அது எப்படி அழகாக காணப்படுது பாருங்கள். பூ அதாவது பசலையான சாணம் அதிகமாக போடக்கூடாது. மண்ணுக்கு ஏற்ற அளவு சாணத்தை போட்டால் உங்களுக்கு இப்படி ஒரு அழகான பூ உங்களுக்கு பெற முடியும். இல்லாட்டி அந்த கொடியானது வாடி போய்விடும். பாருங்கள் எவ்வளோ அழகான பூ. அடுத்தது இன்னொரு ரோஸ். அதெல்லாம் பாருங்கள் எத்தனை குருத்து போட்டிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 குருத்து போட்டிருக்கும். இதுவும் ஒரு 2-3 அழகான இதே மாதிரி அழகான பூ வரும். மற்றது இந்த இதை பாருங்கள் அவ்வளோ அழகான நிறத்தில் காணப்படுகின்றது பாருங்கள். வீட்டின் அழகுத்தன்மையை முறிவிட்டுவதற்காக இந்த பூமரம் அதிகளவான வீடுகளில் காணப்படும். அடுத்து ஷூ ஃப்ளவர் என்று சொல்லப்படும் செவ்வரத்தி. அவ்வளோ அழகான பூ. நான் உங்களுக்கு இன்று காட்டுகின்றேன். இதை பாருங்கள். இது நாங்கள் சயின்ஸ் முறை, அதாவது ஆப்பு முறை என இது படித்திருப்பீர்கள். இன்னொரு கிளையை வெட்டி சயின்ஸ் முறையில் ஆப்பு முறையில் வெற்றி அதை இனத்தை சேர்ந்த இன்னொரு செவ்வரத்தியோடு ஜாயின் பண்ணி உருவாக்கப்பட்ட மரம் தான் இது. பாருங்கள் எப்படி நாங்கள் பசலை போட்டு களிமண் போட்டு எப்படி நாங்கள் செய்திருக்கின்றோம். அதன் மூலம் செய்த பிறகுதான் எங்களுக்கு வந்த ஃப்ளவர்ஸ் தான் இதுகள். 1 2 அடுத்தது 3 4 5 6. அதாவது நாங்கள் இன்னொரு செவ்வரத்தை ஒரு சாவியை சேர்ந்த இன்னொரு சேர்ப்பதன் மூலம் எங்களுக்கு மிக்ஸ் கலரில் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு ஜெலோ ஃப்ளவர் என்று சொல்லுவாங்க.
பாருங்கள். மற்றது எங்களுடைய எக்ஸோரா அடுத்தது இது இன்னொரு இது மரம். இது எனக்கு பேர் தெரியாது, மன்னிக்கவும். இது என்னுடைய அம்மாவுக்கு மன்னிக்கணும் தெரியும் இதர்களோட பேர்கள். இது நான் நினைக்கின்றேன் மருத்துவம் மூலிகை எப்படி படர்ந்திருக்கு பாருங்கள். இது இன்னொரு ரோசா. இது குருத்து கூட தாங்க இருக்கு. இது ஒன்று. இது பாம் ட்ரீ.